ஈரான் போர் ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எண்ணெய் வளத்துல செழித்தோங்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இந்த போரால குடிதண்ணீருக்காக போராட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. இதுக்கிடையில ஈரான் தலைநகர் டெஹரான்ல எண்ணெய் களஞ்சியங்கள் மீதான தாக்குதல்களால ஆசிட் மழை பொழியக்கூடிய அபாயம் எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ஈரானுடைய புதிய மத தலைவரான மொஜ்தபா காமேனிக்கு முதல் ஆளா வாழ்த்து சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். மேற்கு நாடுகள் ஒரு பக்கம் அவரை கடுமையா எதிர்க்கிறாங்க, ஆனா புட்டின் இன்னொரு பக்கம் அவரை ரொம்பவே ஆதரிக்கிறாரு. ஆக ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா மோதலை சுத்தி உலக அரசியல் சக்திகள் தங்களோட அணிகளை வலுப்படுத்துறதுக்கான சைகையாவும் இது பார்க்கப்படுது. இதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல லெபனான்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் மேல இஸ்ரேல் நச்சுத்தன்மை வாய்ந்த வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசினதா அதிர்ச்சிகர குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. வெள்ளை பாஸ்பரஸ் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு ஆபத்தானது? ஆக குடிநீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, போர் தொழில்நுட்பம், உலக அரசியல் கூட்டணிகள் இதையெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது. மேற்கு ஆசியாவில் உருவாகியுள்ள இந்த நெருக்கடி அந்த பகுதியை மட்டுமல்லாமல் உலக அரசியல், போர் முறை மற்றும் இயற்கை வளங்களின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கிறதா? விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா நாடுகள் இப்ப தண்ணீரை பத்தி கவலைப்பட தொடங்கியிருக்காங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கட்டார், பஹ்ரைன் போன்ற பெரும்பாலான வளைகுடா நாடுகள் மிகவும் வறண்ட பிரதேசங்கள், பாலை நிலங்கள். அங்க பெரிய நதிகள் கிடையாது, இயற்கையான குடிநீர் வளமும் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படின்னா அந்த நாடுகள்ல வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் எங்கிருந்து வருது? கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய டீசலினேஷன் நிலையங்கள் மூலமா அவங்களுக்கு குடிநீர் வழங்கப்படுது. இந்த நிலையங்கள் கடல்ல இருந்து நீரை எடுத்து அதுல உள்ள உப்பை நீக்கி அதை குடிநீரா மாற்றும். இந்த நிலையங்கள் இல்லை அப்படின்னா பல வளைகுடா நகரங்கள்ல சில நாட்களுக்குள்ள குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை கூட உருவாக்கிடும். கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்ப பிரச்சனை உருவாகி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அதாவது மேற்கு ஆசியால ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நடைபெற்று வரக்கூடிய மோதல் முற்றிருச்சு. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிவாயு ஆலைகள் மற்றும் துறைமுகங்களை எல்லாம் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அபாயகரமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கடல் நீரை குடிநீரா மாற்றக்கூடிய டீசலினேஷன் நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா அதிர்ச்சிகர தகவல் வெளியாயிருக்கு. பஹ்ரைன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஒரு டீசலினேஷன் நிலையத்தை ஈரானுடைய ட்ரோன் தாக்கி இருக்கிறதா சொல்லுது. ஈரான் என்ன சொல்லுது? கெசம் தீவில் உள்ள தங்களுடைய டீசலினேஷன் நிலையத்தை அமெரிக்கா தாக்கியதால 30 கிராமங்களுக்கு தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதா குற்றம் சாட்டியிருக்காங்க. துபாய், ஃபுஜைரா, குவைத் போன்ற இடங்கள்லையும் ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்களால இந்த நிலையங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. யார் இதை தாக்குனது அப்படின்னு கேட்டா மாத்தி மாத்தி கையை காமிச்சுக்கிறாங்க. யாரும் அதிகாரப்பூர்வமா நான் தான் தாக்கினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கல. ஆனா இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா வளைகுடா நாடுகள் குடிநீருக்காக பெரும்பாலும் இந்த கடல் நீரை குடிநீரா மாற்றக்கூடிய நிலையங்களை தான் சார்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகம் 42%, குவைத் 90%, ஓமன் 86%, சவுதி அரேபியா 70%. இதெல்லாம் குடிநீருக்காக இந்த கடல் நீரை குடிநீரா மாற்றக்கூடிய நிலையங்களை இத்தனை சதவீதங்கள்ல சார்ந்திருக்காங்க இந்த நகரங்கள், இந்த பகுதிகள். இதுலயும் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த முழு பிராந்தியத்துக்கும் கிடைக்கக்கூடிய கடல் நீர்ல பெறப்பட்ட குடிநீர்ல 90% மேல வெறும் 56 பெரிய நிலையங்கள்ல இருந்து தான் வருது. அதாவது அந்த முக்கியமான சில நிலையங்கள் சேதமடைஞ்சா முழு நகரங்களுக்கே திடீர்னு குடிநீர் இல்லாத நிலை கூட உருவாகலாம். உதாரணமா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, சவுதி அரேபியாவுடைய தலைநகரான ரியாதுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய முக்கிய கடல் நீரை குடிநீராக மாற்றும் நிலையம் சேதமடைஞ்சா அந்த நகரம் ஒரே வாரத்துக்குள்ள குடிநீரே இல்லாம போக வாய்ப்பு இருக்காம். இந்த நிலையங்கள்ல பல அமைப்புகள் இருக்கு. கடல் நீரை எடுக்கக்கூடிய குழாய்கள், அப்புறம் வடிகட்டி சுத்திகரிக்கும் அமைப்புகள், இன்னொன்னு மின்சாரம் அல்லது எரிவாயு மூலம் இயங்கும் அமைப்புகள். இந்த 3ல 1 சேதமடைஞ்சாலும் அது குடிநீரை தயாரிக்கக்கூடிய முழு இயக்கத்தையும் பாதிக்கும். அதோட பல டீசலினேஷன் நிலையங்கள் மின் நிலையங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறதால மின் நிலையம் தாக்கப்பட்டா கூட குடிநீர் உற்பத்தி நின்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடிக்க தண்ணி கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் தந்திரம் இருக்கிறதாவும் பார்க்கப்படுது. அதாவது இப்படி வளைகுடா நாடுகளுடைய குடிநீர் மாதிரியான அடிப்படை வசதிகளையே கை வைக்கிறப்ப இந்த போர் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையில மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகளையும் போர்ல தலையிட அழுத்தம் கொடுக்க முடியும். அப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா இந்த போர் வெறும் மத்திய கிழக்கு பிராந்திய போரா மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவா மாறக்கூடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்த விஷயம், இஸ்ரேல் படைகள் ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் சேமிப்பு களஞ்சியங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினதால ஆசிட் மழை, அதாவது அமில மழை குறித்த அபாயமும் எழுந்திருக்கு. ஈரான் தலைநகர் டெஹரான் முழுக்க அடர்த்தியான கரும்புகையால சூழப்பட்டுச்சு. பலருக்கும் இருமல், கண்ணெரிச்சல், சுவாசிக்க முடியாம திணறினாங்க. காத்துல விஷவாயு கலந்த மாதிரி ஒரு கெட்ட நாற்றம் பரவுது. டெஹரான் மற்றும் அதுக்கு பக்கத்துல உள்ள அல்போர்ஸ் மாகாணத்துல உள்ள பல எரிபொருள் நிலையங்களை தாக்குனதா சொல்லப்படுது. இப்போ ஒரு எண்ணெய் களஞ்சியம் தாக்கப்படுது அப்படின்னா அது ஒரு தடவை மட்டும் வெடிச்சிட்டு அதோட நின்று போயிடாது. அங்க சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் தீப்பற்றி பல மணி நேரங்களோ இல்ல சில நேரங்கள்ல பல நாட்களோ கூட அணையாம எரிஞ்சுக்கிட்டே கூட இருக்குமா. அப்படி எரியும் போது காற்றுல வெளியேறக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கரிய புகை, விஷம் மிகுந்த வேதிப்பொருட்கள், நச்சுவாயுக்கள், இதெல்லாம் தான் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரே நேரத்துல சும்மா 1 லிட்டர் 2 லிட்டர் இல்ல பல லட்சக்கணக்கான லிட்டர் எரிபொருள் எரியுது. அப்ப என்ன ஆகும்? அந்த தீயால ஏற்படக்கூடிய புகை அந்த நகரம் முழுக்க பரவிடும். டெஹரான்ல நடந்ததும் இதுதான். பகல் நேரத்திலேயே வானம் முழுக்க இருண்டு கட்டடங்கள், சாலைகள், பால்கனிகள் எல்லா இடங்கள்லையுமே கருப்பு சாம்பல் அப்படியே தூசி மாதிரி படர்ந்திருக்கு. நகரம் முழுக்க கருப்பு நிற போர்வை போத்துனா எப்படி இருக்கும் அப்படி இருந்திருக்கு. இதுக்கிடையில அமில மழையை பத்தின அச்சமும் எழுந்திருக்கு. ஆசிட் ரெயின். அமில மழை அப்படின்னா அது சாதாரண மழை கிடையாது. காத்துல உள்ள சில வேதியியல் மாசுக்கள் மழைத்துளிகளோட கலந்து மழைய அமிலத்தன்மை கொண்டதா மாற்றும் போது அது அமில மழை அப்படின்னு சொல்றோம். அமில மழை என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா மரங்கள் மற்றும் பயிர்கள் சேதமடையும், இலைகள் கருகி வளர்ச்சி குறையும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், ஏரிகள், ஆறுகள்ல அமிலம் அதிகரிச்சு மீன்கள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. கட்டடங்கள் மற்றும் சிலைகள் சேதமடையும். குறிப்பா கல்லாலான கட்டடங்கள் மெதுவா கரையக்கூட வாய்ப்பு இருக்கு. மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உடல் நல பாதிப்பும் ஏற்படும். அதாவது காற்று மாசு அதிகரிச்சு கண்ணெரிச்சல், சுவாச பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் கூட வரலாம். ஆக ஈரான்ல பெரிய அளவுல எண்ணெய் எரியறப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் போன்ற வாயுக்கள் வெளியேறும். இது காத்துல உள்ள ஈரத்தோட கலந்து அமில மழையா மாற வாய்ப்பு இருக்கு. இதனால ஈரானுடைய சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க, மழை பெஞ்சா வெளியே போகாதீங்க, கரிய தூசி அல்லது சாம்பலை பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடாதீங்க, உணவு மற்றும் தண்ணீரை மூடி பாதுகாப்பா வைங்க அப்படின்னு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. எங்களுடைய எண்ணெய் வசதிகளை தாக்குனீங்கன்னா மேற்கு ஆசியா முழுக்க உள்ள எண்ணெய் நிலையங்களை குறி வச்சு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஈரான்ல நடந்திருக்கக்கூடிய தலைமை மாற்றம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஈரானின் நீண்டகால உச்சபட்ச தலைவரான ஆயதுல்லா அலி காமேனி படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் மொஜ்தபா காமேனி ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஈரானுக்கு ரஷ்யா உறுதியான ஆதரவு வழங்கும் அப்படின்னும் எப்பவும் நம்பகமான கூட்டாளியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த அறிக்கை முக்கியமானது. ஏன்னா போர் நிலையில ரஷ்யா தெளிவா ஈரான் பக்கம் தான் நிக்குது அப்படிங்கிறத சம்மட்டில் அடிச்ச மாதிரி மேற்கு நாடுகளுக்கு தெரிவிச்சிருக்காரு புதின். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மொஜ்தபா காமேனி தலைவரானதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவர் நியமனத்தை ஏத்துக்கல அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரானுக்கு அமைதியை கொண்டு வரும் ஒரு தலைவர் தான் தேவை அப்படின்னு சொல்ற ட்ரம்ப் சர்வதேச ஆதரவு இல்லாம மொஜ்தபா நீண்ட காலம் நிலைக்க முடியாது அப்படின்னு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதுவே தனக்கு ஆமாசாமி போடுற ஆளா இருந்தா ட்ரம்ப் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு கூட பலர் சொல்றாங்க. ஆக ரஷ்யா மொஜ்தபா காமேனியை ஆதரிக்குது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்க்குது. இல்லைங்க, மொஜ்தபாவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் மக்கள் சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. ஆக இந்த ஈரான் மோதல் ஒரு பிராந்திய போர் அப்படிங்கிற நிலையிலிருந்து உலக அரசியல் போட்டியா மாறக்கூடிய அபாயமும் இருக்கு. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம், தெற்கு லெபனான்ல உள்ள யோஹ்மோர் நகரத்துல வீடுகள் மேல இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசினதா மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குற்றம் சாட்டியிருக்கு. வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு அப்படின்னா என்ன? வெள்ளை பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மிகவும் எரிபொருள் தன்மை கொண்ட ஒரு வேதியியல் பொருள்.
இது பாஸ்பரஸ் அப்படிங்கிற தனிமத்துடைய ஒரு வடிவம். காத்த தொட்ட உடனேயே தானாவே எரிஞ்சு வெள்ளை புகையை உருவாக்கும் அப்படிங்கிறதால இது மிக மிக ஆபத்தானதா கருதப்படுது. இதோட முக்கிய பண்புகள் என்னென்ன அப்படின்னா, அதை கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க. ரொம்ப எளிதா தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். எரியும் போது அடர்ந்த வெள்ளை நிற புகை உருவாகும். தண்ணீருக்குள்ளேயே வச்சுதான் இதை நம்ம சேமிக்கணும். இல்லை அப்படின்னா காத்து பட்டதும் உடனடியாக எரிய வாய்ப்பு இருக்கு. இந்த வெள்ளை பாஸ்பரஸ் பல துறைகளில் பயன்படுத்தப்படுது. முக்கியமா ராணுவத்தில் எடுத்துக்கிட்டா ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் கிட்ட இருந்து தங்களோட ராணுவ நடவடிக்கையை மறைக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு திரை மாதிரி, புகை திரை மாதிரி. அதோட இது சில வகை குண்டுகள்லையும் பயன்படுத்தப்படுது. இதுல முக்கியமான ஆபத்து என்ன அப்படின்னா, வெள்ளை பாஸ்பரஸ் மனித உடலுக்கு மிகவும் ஆபத்தானது. தோலை தொட்டாலே ஆழமான தீக்காயங்கள் ஏற்படும். அதை சுவாசிச்சா நுரையீரல் பாதிப்பு கூட ஏற்படலாம். தண்ணியில விழுந்தா கூட அது மறுபடியும் காத்த தொட்டதும் எரியக்கூடிய தன்மை கொண்டது. ஆக தண்ணீராலலாம் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் உலக அளவுல போர் பகுதிகளில் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தப்படுறத மனித உரிமை அமைப்புகள் பல முறை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பாஸ்பரஸ் குண்டு வானத்துல வெடிக்குது அப்படின்னா அதுல எரியக்கூடிய சிறிய துண்டுகள் பல திசைகள்ல சிதறி தரையில விழும். அந்த துண்டுகள் கட்டிடங்கள் மற்றும் விவசாய நிலங்களை தீப்பற்றி எரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம மேல பட்டா நம்ம உடை மற்றும் தோலை எரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மரணத்துக்கு கூட வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு. லெபனான்ல இஸ்ரேல் பயன்படுத்தினது ஏர்பெஸ்ட் ஆர்டிலரி ஷெல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குண்டுகள். ஒரு குண்டு வெடிச்சா சுமார் 125 250 மீட்டர் பரப்பு வரைக்கும் அந்த எரி துண்டுகள் விழும். ஒரே ஒரு குண்டிலிருந்து மட்டும் 100க்கும் மேற்பட்ட பாஸ்பரஸ் துண்டுகள் சிதற வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஆபத்தான வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை லெபனான் வீடுகள் மேல இஸ்ரேல் வீசினதா ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு ஆதரவா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் வர்றாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போடுறத நியாயமா பார்க்கலாம். ஆனா அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள், குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, நோயாளிகள், வயசானவங்க இல்ல கர்ப்பிணிகள் கூட அங்க இருக்கலாம். அவங்க வசிக்கக்கூடிய வீடுகள் மேல வீசுறது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாவும் இருக்கு. இது முதல் தடவை கிடையாது. 2023லயும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு இதே இஸ்ரேல் மேலதான் வைக்கப்பட்டுச்சு. அப்பவும் காசா நகரம் மற்றும் லெபனான் எல்லை பகுதிகளில் இஸ்ரேல் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தினதா சொல்லப்படுது. இல்ல அப்படின்னு இஸ்ரேல் அதை குற்றச்சாட்டை மறுத்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது போருக்கான நியாயத்தன்மை எங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த போரோட ஒவ்வொரு நகர்வும் மனிதாபிமானம் என்ன விலை அப்படின்னு கேட்க வைக்குது. அதிகார போட்டி அப்படிங்கிறத தாண்டி அப்பாவி பொதுமக்கள் இந்த போர்ல பாதிக்கப்படுறது, இந்த போர் துவங்கினதுக்கு எப்பேற்பட்ட நியாயங்களை நீங்க காட்டினாலும் அது எல்லாமே அநியாயமா தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை.